ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் டாக்டர் சதீஷ்குமார். ஸோ இந்த வீடியோவில் வந்து ரீசெண்டாக சில நண்பர்கள் கேட்ட கேள்வி என்ன, சார் எனக்கு ஆணுறுப்பு மேலே இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபெக்ஷனால் விந்தணுக்கள் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சொல்லுங்கள் சார்ன்னு சில பேர் கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷனால் விந்தணுக்கள் கம்மியாகுமா பார்க்கலாம் ஒன்றுனா. ஸோ இங்கே வந்து நார்மலாக ஆணுறுப்பு மேலே வந்து சில டைமில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரலாம், சில டைமில் வந்து ஸ்கின் இரிட்டேஷனு, ஹீட் ரேஷஸ் வரலாம். இது வந்து காமனாக வந்து போகும். இதனால் வந்து உங்களுக்கு விந்தணுக்கள் வந்து கம்மியாகாது ஃப்ரெண்ட்ஸ். பட் சில இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, சிஃபிலிஸ் ஆகட்டும், கனேரியா ஆகட்டும், கிளாமிடியா இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், ட்ரைகோமோனாசிஸ் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தப்போ உங்களுக்கு விந்தணுக்கள் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கூட வந்து விதையில் வந்து சில இன்ஃபெக்ஷன் வரும், ஆர்ச்சைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், ப்ரோஸ்டேட் இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், அண்ட் எபிடெர்மிஸ் இன்ஃபெக்ஷன் ஆகட்டும். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் வரும்போது உங்களுக்கு விந்தணுக்கள் கம்மியாகிறதுக்கு ரொம்ப 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 வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நான் அறிவாட்டி சொல்லிட்டேன், இன்ஃபெக்ஷன் வந்த உடனே நியராக டாக்டரை கன்சல்ட் பண்ணி ட்ரீட் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்ப நாளாக லேட் பண்ண உங்களுக்கு அந்த கவுண்ட் வந்து விந்தணுக்கள் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சில பேர் கேட்டாங்க, உங்களுக்கு சொல்லுந்து புரிஞ்சு நினைக்கிறேன். ப்ராப்ளம் வந்த உடனே நியராக டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம வீடியோஸ் நம்பருக்கு கால் பண்ணால் நான் ஃபர்தராக என்ன பண்ணணும் அட்வைஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.